தயவு இருக்குல்ல, ஒரு மனுஷன் மேல தயவு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் நினைச்சு பார்க்காத சில காரியங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கா இப்படி நடக்கு, நமக்கா இப்படி நடக்கு, நமக்கெல்லாம் இதுக்கு தகுதி இருக்கா, நமக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஏதாயிலும் எங்கேயாவது ஒரு சின்ன அறிகுறி உண்டா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவ தயவு ஒரு மனிதனை சந்திக்கும் என்றால், தேவ தயவு ஒருத்தனை அதே இடத்துல வைக்காது. எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து என்ன செய்யணுமோ அதை செய்யும். நீங்க இருக்கிற இடம் சரியில்லைன்னா கர்த்தர் உங்களை இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போவார். நீங்க பல முறை முயற்சி பண்றீங்க, பல முறை இந்த இடத்துல இருந்து போயிடணும், இந்த இடத்துல இருந்து அங்க போயிடணும், இதை விட்டுட்டு அங்கிட்டு போயிடணும், இதை விட்டுட்டு அங்க செஞ்சிடணும், அதை பண்ணிடணும், இதை நீங்க பல முறை யோசிக்கிறீர்கள். ஆனால் ஒன்னும் கைகூடி என்ன செய்ய மாட்டேங்கு, வர மாட்டேங்கு. தேவ தயவு வந்துருச்சுன்னா என்ன, உன் வீட்டு வாசப்படியை வந்து ஒருத்தன் தட்டுவான். உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், இம்பிட்டு நாள் இங்கதான் இருந்தீங்களா, நீங்க தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு கூட்டிட்டு போய் உங்களை ஆண்டவர் முன்குறித்த இடத்தில் கொண்டு போய் விடுவான். தேவ தயவு உங்களை சந்தித்தால் நீங்கள் இடம் பெயர்க்கப்படுவீர்கள். உங்களை ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல, நீங்க வனாந்தரமான இடத்துல சிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு போஷிப்பே இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல வறண்டு கிடக்குறீங்கன்னா தேவ தயவு மட்டும் நாடுங்க. தேவ தயவு உங்களை சந்திச்சுன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவார்.